இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சன்னா மசாலா. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சுண்டல் வந்து நம்ம ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ குக்கரில் போட்டு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி விட்டாச்சு, சுண்டல் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டாச்சு. இப்போ இது குக்கர் மூடி விசில் வச்சு எடுத்துக்கலாம். பற்ற வச்சாச்சு, விசில் போட்டாச்சு. மூடிட்டு 2 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து 2 விசில் வந்துச்சு. நம்ம இறக்கி வச்சாச்சு, ட்ரம் போட்டு வச்சுருக்கோம். இப்போ கடாய் வச்சு நம்ம தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு மேலே ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அது கூடவே எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து மிக்சியில் வச்சுருக்கேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். மிக்சியில் இப்போது அடித்து எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம அந்த எண்ணெய் கூடயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி வந்து நான் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளியுமே இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் பேஸ்ட்டு நம்ம வந்து வதக்கி வச்சுக்கோங்களா, அதே மாதிரி இப்போ தக்காளியுமே ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே தக்காளி பேஸ்ட்டுமே நம்ம பண்ணி ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கூடவே பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா இப்போது வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது சால்ட், உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கேன். தூள், மிளகாய்த்தூள், சன்னா மசாலா, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வேக வச்ச சுண்டல் இருக்குதுல்ல, இதுவுமே இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுவுமே நம்ம வந்து இந்த மசாலா கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம். இந்த தண்ணியே போதும். நம்ம சுண்டல் வந்து எடுத்து போட்டோம்ல, அதுலேயுமே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதுவே போதும். இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். எண்ணெய் லைட்டாக மிதந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லாவே மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லாவே வந்து எண்ணெயே மேலே வந்து நல்லா மிதக்க ஆரம்பிச்சிச்சு. சூப்பரான அழகான சன்னா மசாலா தொக்கு அழகாக ரெடி ஆகிட்டு, இப்போ இது கூடவே வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொத்தமல்லியும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. கூடவே கொத்தமல்லியும் ஆட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.